ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முருங்காயும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 முருங்காய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் கட் பண்ணி. அதில் குக்கர் அடுப்பு மேலே வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சோடனே இந்த காயெல்லாம் அதெல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் கொஞ்சமாக கலர் மாறட்டும். காய் இது அது கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஒரு 3 தக்காளியும் ஒரு 10-15 பல் பூண்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு 10-12 பல் போடுங்க. பூண்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு மசாலா என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தேன் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதில் அந்த காயில் போட்டுக்கலாம். அந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, எண்ணெயும் கொஞ்சமாக மேலே வந்துருச்சு. அந்த புளி தண்ணி எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓரத்துலலாம் மசாலாலாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் துடைச்சி குக்கர் மூடி வச்சிடலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆயிரும் குழம்பு. இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தண்டுக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிவப்பு தண்டுக்கீரை இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. அதில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ கீரை போட்டுக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும். அதில் மண்ணெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா போட்டுருங்க கீரையை. பாருங்கள், சிவப்பு தண்டு கீரை. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் கீரை. ஆனால் அதே தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும். உங்களுக்கு மிளகா வேணும்னா மிளகா வத்தல் வேணும்னா நீங்கள் தேங்காயோட சேர்த்து அரைச்சி போட்டுருங்க. நான் மிளகா தூள் தான் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகா தூள். இப்போ தேங்காய் திப்பியாக அரைச்சிருக்கேன் தேங்காயை. அதில் ஒரு 4 பல் பூண்டு போட்டு அரைச்சி போட்டுருங்க. அந்த குழம்பு சாதத்தில் போட்டு கீரையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் என் வீடியோ எல்லாருமே பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.